ஆம் கிரியா பாபாஜியே நமஹாம். வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பதஞ்சலி யோக சூத்திரங்களை காணவிருக்கிறோம். பகுதி 1, சமாதி பாதம். ஒரு நிலைத்தன்மை மற்றும் அதன் ஆன்மீக பலன்கள். சமாதி பாதம் சூத்திரம் 1. அதா யோகானுஷாசனம். இதன் அர்த்தம், இப்பொழுது யோகா அல்லது ஒருமுகத்தன்மை விளக்கப்படுகிறது. பதஞ்சலி ஏன் முதல் சூத்திரத்தை இப்பொழுது யோகா அல்லது ஒருமுகத்தன்மை விளக்கப்படுகிறது என்று ஆரம்பிக்கிறார் என்றொரு கேள்வி எழுகிறது நமக்கு. எந்த இடத்தில் நாம் ஒரு வாக்கியத்தை இப்பொழுது என்று ஆரம்பிப்போம்? நாம் ஏற்கனவே பலதரப்பட்ட தலைப்புகளை அல்லது மாறுபட்ட தலைப்புகள் விவாதித்த பின் இப்பொழுது என்று அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிப்போம். அதாவது இப்பொழுது நாம் மற்ற தலைப்பை பேச ஆரம்பிக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் ஏன் பதஞ்சலி தன் முதல் சூத்திரத்திலேயே இப்பொழுது யோகா அல்லது ஒருமுகத்தன்மை விளக்கப்படுகிறது என்று ஆரம்பிக்கிறார்? சற்று உற்று நோக்குவோமேனால், எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் நாம் ஆராய்வோமானால், அவன் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதை பெறுவதற்கு அல்லது அதை பல மடங்காக்குவதற்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற முனைப்புடனே ஒரு மனிதன் தன் வாழ்வை கழிக்கிறான். அவன் தனது தற்போது நிலையை இன்னும் அதிகமாக சேர்த்து தன்னை இன்னும் வளர்த்து கொள்ளவே எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். வேலையிலும், வீட்டிலும், சமுதாயத்திலும் பேர், பணம், புகழ், அவனது ஆளுமை, இதை எப்பொழுதும் மேலும் மேலும் சேர்த்து அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்ற தன்முனைப்புடனேயே தன் வாழ்க்கையை முழுவதும் கழிக்கிறான். நாம் இப்போது ஒரு சிறிய வீட்டில் இருக்கிறோம் என்றால், அவனது நோக்கம் இதைவிட இன்னும் ஒரு பெரிய வீட்டை வாங்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஒருவன் தன் பயணத்தை ஒரு மிதிவண்டியில் செல்கிறான் என்றால், அவன் ஒரு பைக் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறான். பைக் வைத்திருப்பவனோ ஒரு கார் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறான். கார் வைத்திருப்பவன் அதை விட மிகப்பெரிய சொகுசான கார் வாங்க வேண்டும். அதே போல் வீட்டில் எப்பொழுதும் வீட்டில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக மேம்படுத்துவதும், அதை நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பதும், சிறிய அளவிலான பொருட்களிலிருந்து பெரிய அளவிலான பொருட்களுக்கு மாற்றுவதிலும், தன் வட்டாரத்தை அதிகரிப்பதிலும், மக்களை சேர்ப்பதிலும், இது அனைத்தும் ஒரே ஒரு நோக்கத்தில் தான் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன் தற்போதைய நிலைமையிலிருந்து இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற எண்ணத்துடனே சென்று கொண்டிருக்கிறான். இது எதை காட்டுகிறது?
ஒரு மனித வாழ்க்கை இந்த ஜட பொருட்களிலோ அல்லது பேர் புகழ், மக்கள், ஆளுமை, அதிகாரம் பெறுவதிலோ திருப்தி அடைவதில்லை, முழுமை அடைவதில்லை. அவன் ஒரு 100% வாழ்க்கையை வாழவில்லை. எப்பொழுதும் ஒரு குறையிலேயே இருக்கிறான். இதுவே மனித வாழ்வின் இயல்பு. மனித வாழ்வே இவ்வாறாகவே படைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பதை விட அதிகமாக சேர்க்க வேண்டுமோ வளர்க்க வேண்டுமோ என்ற உந்துதலிலே இருக்கிறான். இதை நாம் சற்று அமர்ந்து நன்றாக உள்நோக்கி நம் சிந்தனையை உள்நோக்கி திருப்பி கவனிப்போமேயானால் இந்த உந்துதல் என்பது எப்போதும் முடிவடையாது நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதில் சரியோ தவறோ இல்லை. ஆனால் இந்த ஜடப்பொருள் உலகத்தில் நாம் எவ்வளவோ பொருட்களோ, எவ்வளவோ விஷயங்களோ, எவ்வளவோ அறிவோ, புத்தகங்களை படித்து அதில் உள்ள ஞானங்களையோ சேர்த்து கொண்டே போனோமே ஆனாலும் இந்த முழு திருப்தியோ, முழு வாழ்வோ, முழு அமைதியோ நம்மால் அடையவே முடியாது என்பதே நிதர்சனம். ஆனால் படைப்பின் இயல்பில் ஒவ்வொரு உயிரின், ஒவ்வொரு வாழ்வின் நோக்கமும் தற்போதை விட மேலும் அதிக வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற ஒரு தனியாத வேட்கை, பசி ஒவ்வொரு மனித உயிரிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இது ஏன்? இந்த தனியாத வேட்கை அல்லது பசி இயல்பிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வரம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் தேர்ந்தெடுக்கின்ற பாதை இந்த ஜடப்பொருள் உலகம். இந்த உலகத்தில் எவ்வளவு சேர்த்தாலும் இந்த வேட்கையோ பசியோ தனியாது. இதை அறியாமல் நாம் எங்கோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம், எதையோ சேர்த்துக்கொண்டே போகின்றோம். இதனால் நம் வாழ்வு முழுமையடையப் போவதோ, முற்றிலும் திருப்திகரமான ஒரு வாழ்வை அடையப் போவதோ, ஒரு முழு அமைதி நிலை அடையப் போவதோ இல்லை. இதுதான் முதல் படி நாம் ஆன்மீக வாழ்வில் நுழைவதற்கு. இந்த எதையோ எந்தெந்த பாதையிலோ சென்று எதையோ தேடி சேர்த்து எதையோ அதிகப்படுத்தி எதையோ வளர்த்து கொண்டு நாம் இவை அனைத்தையும் முயற்சி செய்தாகிவிட்டது. இந்த வாழ்வில் இருந்தும் முழுமையான திருப்தியோ, ஒரு முழுமையான வாழ்வை வாழ்ந்த ஒரு அனுபவமோ நமக்குள் ஏற்படவில்லை. இந்த பசி தணியவில்லை. இந்த உள்முக பசி, இந்த உள்முக வேட்கை, நமக்குள் இயல்பிலேயே இருக்கும் இந்த பசி தணியவே இல்லை. இருந்தும் நாம் பல்வேறு விதமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள, இன்னும் சேர்த்துக்கொள்ள, இன்னும் வளர்த்து கொள்ள. இந்த ஜட உலகத்தில், இந்த சம்சார கடலில் எவ்வளவோ பாதைகளில் சென்றாலும், எவ்வளவோ விஷயங்களை சேர்த்தாலும், அது பொருட்களாகட்டும், அறிவாகட்டும், அதிகாரமாகட்டும், மக்களாகட்டும், எவ்வளவோ சேர்த்தாலும், ஏன் இந்த உலகமே நம் கையில் வந்தாலும் இந்த வேட்கை பசியானது
தனியவே தனியாது. இதை புரிந்து கொண்ட ஒருவன் மட்டுமே இந்த வாழ்க்கை என்பது என்ன, எனக்குள் இருக்கும் இந்த வேட்கை அல்லது பசி எப்போது தனியும், நான் எப்போது முழு திருப்தி அடைவேன், முழுமையான வாழ்க்கை 100% வாழ்வேன், இது போன்ற கேள்விகளை எழுப்புகிறான். அவனே அடுத்த நிலைக்கு செல்ல ஆயத்தமாகிறான், தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறான். இவனின் இந்த மனநிலை உள்ள ஒரு மனிதனின் அடுத்த படிநிலையே ஆன்மீகம். அதனால்தான் பதஞ்சலி முனி, நீ என்னென்னவோ விஷயங்களை முயற்சி செய்து பார்த்து விட்டாய், எவ்வளவோ பாதைகளை முயற்சி செய்து பார்த்து விட்டாய், எவ்வளையோ பொருட்களை ருசித்து பார்த்து விட்டாய், எவ்வளவோ செய்து விட்டாய், ஆனாலும் இந்த வேட்கையோ பசியோ அடங்கவில்லை. எனவேதான் பதஞ்சலி இப்பொழுது யோகா மற்றும் ஒருமுகத்தன்மை விளக்குகின்றேன் என்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இதுவரை அனைத்தையும் முயற்சி செய்து விட்டாய், ஆனால் வெற்றியடையவில்லை. இப்பொழுது யோகா அல்லது ஒருமுகத்தன்மையை முயற்சி செய்து பார். இது உன்னை அந்த முழு திருப்தி நிலை அல்லது அந்த முழுமையான 100% வாழ்க்கையை, என்றும் மாறாத மகிழ்ச்சியுடனும் இருக்கும் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். இந்த தேடுதல் முயற்சி இது தவறல்ல. ஆனால் இந்த முயற்சியை ஜடப்பொருட்களில் தேடுவதில் தான் அனைத்து கஷ்டங்களிலும் அனைத்து கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் மூல காரணம் இது ஒன்றே. நமது முயற்சி சரிதான், ஆனால் முயற்சி செய்கின்ற விதமும் அந்த பாதையும் நமக்கு புலப்படவில்லை இதுவரை. எனவே இப்பொழுது யோகா மற்றும் ஒருமுகத்தன்மை என்பதை நாம் முயற்சி செய்து வாழ்க்கையின் முழுமையான நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். தயவுசெய்து நன்றி மக்களே, தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் நோட்டிஃபிகேஷன் ஆன் செய்யவும். அப்பொழுதுதான் பின்வரும் மிக உபயோகரமான ஆன்மீக பதிவுகளை நீங்கள் தவறவிடாமல் காணலாம். நன்றி, வணக்கம்.